திருச்சபை ஒன்றில் இளம் பெண்களை ஊக்குவிப்பதற்காக சிறப்பு கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தி இருந்தனர். கூட்டத்தின் ஆரம்பத்தில் அவர்களை உற்சாகப்படுத்த பெண்கள் ஆர்வமுடன் விளையாடக்கூடிய பாசந்த பால் வட்ட வடிவமாக நின்று பந்தை மற்றவர்களுக்கு கடத்துவது என்ற விளையாட்டை விளையாடினர். அதற்காக அழகான மிருதுவான பந்து அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. மியூசிக் போட்டவுடன் பந்தை ஒவ்வொருவருக்காக கடத்தி விளையாடி கொண்டிருந்தனர். அதை சிறுவர்கள் பார்த்து ரசித்தனர். அந்த விளையாட்டில் கலந்து கொண்ட பலர் அந்த பந்தின் அழகையும் மிருது தன்மையையும் தொட்டு ரசித்து கொடுக்க மனமில்லாமல் கொடுத்தனர். மற்ற சிலரோ தங்கள் கையில் பந்து வந்தவுடன் மற்றவர்களுக்கு வேகமாக கடத்தினர். மெதுவாக கடத்தினவர்கள் மியூசிக் நின்றவுடன் அவுட் ஆகி வெளியேறினர். அதில் வேகமாக பந்தை கடத்தினவர்கள் முதல் 3 இடங்களை பிடித்தனர். அவர்களுக்கு விலையுயர்ந்த பரிசும் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பந்து என்பது இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மற்றும் புகழ், பதவி போன்றவை. அவை நிலையில்லாதவை. இன்று ஒருவர் கையில், நாளை ஒருவர் கையில். பந்தின் அழகை ரசித்து கடத்தினவர்கள் உலகத்தின் மேல் உள்ள ஆசை மற்றும் செல்வத்தின் மேல் உள்ள ஈர்ப்பை காண்பிக்கிறது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். மற்றவர்களோ தங்களுக்கு வரும் ஆசீர்வாதத்தை தாங்கள் மாத்திரம் வைக்காமல் மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று வேகமாக கடத்துவதினால் தேவ ராஜ்யத்தை பெற்று கொள்ளுகிறார்கள். சிந்தனைக்கு, செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது. பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். நன்மை செய்யவும் நற்கிரைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாக இருக்கவும். ஆமேன்.